இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல நிறைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் என்ன பண்ணாங்க? ஆரம்பத்தில் உற்சாகமா இருந்தாங்க, வைராக்கியமா இருந்தாங்க. ஆனால் இப்பொழுதோ தேவனை விட்டு விலகி பாவத்தில் இருக்கிறாங்க. பாவத்தில் இருக்கிறாங்க. சர்ச்சும் கிடையாது, பைபிளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் அப்படி பண்ணனேன், இப்ப இப்படி ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஒரு காலத்துல அப்படி வாழ்ந்தேன், இப்படி அப்படி. ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் குளிர். இது வரைக்கும் நீ அப்படி போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு வேணாம், பைபிள் வேணாம், சர்ச் வேண்டாம், ஜெபம் வேண்டாம்னு சொல்லி தேவனை விட்டு போறானே, தேவனுடைய மனுஷனா இருந்து, அவன் தான் குளிர். ஜாக்கிரதை. ஒருவேளை நீ ரகசியமா பாவம் செஞ்சா அதை இன்னைக்கு மாத்திக்க. நீ ரகசியமா செய்ய செய்ய ஒரு நாள் துணிஞ்சிருவ. துணிஞ்ச பிறகு ஏசு வேணாம், சபை வேணாம், போடா அப்படின்னு போயிருவ. அப்படி நீ மாறுவாயானால் நீ யார் தெரியுமா? குளிர். சௌரனே, இன்னைக்கு அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவனை விட்டு விலகி போயிட்டார். நிர்விசாரம், நிர்விசாரம், வெது வெதுப்பானவன், வெது வெதுப்பானவன். வேதனை. நம்ம சபை இப்படின்னு அது வெக்க கேடுங்க. நம்ம சபை வெறி பிடிச்ச சபையா இருக்கணுங்க. ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் உள்ள சபையா இருக்கணும். ஆனா வெது வெதுப்பா மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபடுறது இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா பரலோகம் போகணும்னு நினைப்பாங்க, பூமியும் பார்க்கணும். என்னத்துக்கு பிரதர் வரல? இன்னைக்கு நான் இந்த காரியம் செய்யறேன், அது செய்யறேன், அதனால வரல. போ. நிறைய பேர் பைபிள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கம்மியா போச்சு, ஜெபம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் கம்மியா போச்சு, சபை கூடி வரதில் விடக்கூடாது என்பதை எண்ணி சீக்கிரம் வரணுங்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா போச்சு. ஏன் தெரியுமா? ஏன்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மேல ஆசை, ஆண்டவர் மேல ஆசை இல்லை. ஆனா வசனப்படி வாழ்றாங்களா? வாழ்றாங்க. அவ்வளவு வாழ்ந்தோம். இந்த நிர்விசாரம், அதுக்கு தான் பேர் என்ன தெரியுமா? வெது வெதுப்பானவன் அர்த்தம். வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாரு, வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாரு. ரட்சிக்கப்பட்டவங்க அவிசுவாசிய கல்யாணம் பண்ணக்கூடாது. பண்ணினால் அவிசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயத்தை தேவனை விட்டு வழி விலக பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதை. உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க உறவினர்கள் மத்தியிலும் சரி, அவிசுவாசிங்க விசுவாசிங்க கல்யாணம் நடந்தா போகாதீங்க, நீங்க கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா விசுவாசி அவிசுவாசியால கெட்டு போயிடுவான். தயவு செய்து அந்த நிலைமைக்கு உங்க குடும்பத்தை கொண்டு வராதீங்க. விசுவாசி விசுவாசியோட மேரேஜ் பண்ணலாம், ஆனால் விசுவாசி அவிசுவாசிய மேரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் அவிசுவாசி தான் விசுவாசியினுடைய இதயத்தை சாய பண்ணிடுவாங்க. என் ஆண்டவராக இயேசு வைராக்கியம் உள்ளவரையா, வைராக்கியம் உள்ளவர். சௌரியே, சௌர்னே, கேள். உனக்குள்ள உன்னை ரட்சித்த, உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின இயேசு வைராக்கியம் உள்ளவர், வைராக்கியம் உள்ளவர். உன்னை வைராக்கியப்படுத்துவதற்காகத்தான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினார். வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா பிதாவும் இயேசுவும் நம்ம கூட சேர்ந்துருவாங்க. நம்ம ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்றத வாழ்றதுக்கு பார். கடினமான உபதேசம் விட்டுறாத. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுது வந்திருக்கிற என்னோடு எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு வெது வெதுப்பாய் இராதே என்பதே. கொலோசேயருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொலோசை பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. சரி,
இப்போ கொலோசு பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதுகிறார் பவுல். பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்றார். அப்படியெல்லாம் சபைக்கு தேவன் ஊழியக்காரர் மூலமாய் எழுதுகிறார் நிருபங்களை. இது நம்ம கையில் கிடைச்சிருக்குது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட வசனங்களோ இல்லை நிருபத்தில் சொல்லப்பட்ட வசனங்களோ அவர்கள் நமக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? இப்போ அந்த சபைக்கு என்ன எழுதுகிறார் பாருங்க. 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அது எப்படி எழும்புனாங்க? கிறிஸ்துவுடனே கூட எழும்புனா இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் எழும்பினார். எழும்பினது உண்டானால் கிறிஸ்துவுடனே கூட எழும்பினார். அது எப்படி கிறிஸ்துவுடனே கூட எழும்புறதுன்னா என்ன அப்படின்னா, அப்படியே இந்த பக்கம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னவா? நீங்க ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவராகவும் அவரோடு கூட எழுந்தவராகவும் இருக்கிறீங்க. அப்போ ஞான ஸ்நானங்கிறது என்னன்னா, தேவனோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, பழைய மனுஷன் பாவம் செய்த மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு எழும்புறாரு. அப்படின்னா நீங்களும் நானும் இயேசு 3ஆம் நாள் எழும்புனது போல ஞானஸ்நானம் பெற்று எழும்பும் போது அவரோடு கூட எழுந்திருக்கிறோன்னு அர்த்தம். இதைத்தான் சொல்லுது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இயேசு எப்படி எழுந்தாரோ நீங்களும் நானும் அப்படி எழுந்துட்டோம். ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு எழும்பிட்டோம். எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்தது போல உங்களை என்னை எழுப்பி அவரோடு கூட எங்க வைத்தார்? உன்னதங்களிலே உட்கார வைத்தார். உன்னதங்களிலே உட்கார வைத்தார். நீங்களும் நானும் உன்னதங்களிலே உட்கார்ந்த பிறகு தேவன் இந்த உலகத்திற்கு மறுபடி நம்ம அனுப்பினார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அனுப்பப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்படியானால் பூமியில் உள்ளவர்கள் அல்ல, பூமிக்குரியவர்களை தேடாதீங்க, மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம எழுப்பப்பட்டோம். மேலானவைகளை தேடணுங்கிறதெல்லாம் நோக்கமே கிடையாது. பூமிக்குரியவர்களே தான் தேடுவாங்க. மேலானதை தேடணுங்கிறதெல்லாம் நோக்கமே இல்லை. கவனமாக கேட்டுங்க. நீங்கள் எழுந்தது உண்டானால் மேலானதை நாடுங்கள். இப்போ ஒரு சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு காரியத்தை சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. இது யார சொல்றாருன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்றாரு. ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்றாரு, சபையில் உள்ள ஊழியக்காரனுக்கு. ஆனா வேதம் சொல்லுது நாம் எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்கள் ஆகணும்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:6 இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். உங்க கையில வேத புஸ்தகம் இருக்குது, என் கையில வேத புஸ்தகம் இருக்குது. ஒரு ஊழியக்காரனா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி என்ன வச்சிருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி நீங்களும் ஊழியக்காரர் தான், நானும் ஊழியக்காரர் தான். ஓகே. இப்போ அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு என்ன சொல்லுது பாருங்க. மறுபடியும் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நல்லா கவனமா கேட்டுங்க. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். அருமையான சகோதரனே,
சௌரிய நல்லா கவனிச்சிங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒண்ணு குளிரா போயிரு, இல்லைன்னா அனலா மாறிடு. ரெண்டுக்கும் இடையில வெது வெதுப்பா இருக்க பத்தியா, அதுதான் டேஞ்சர்ன்றார். அப்படிப்பட்டவங்களை நான் வாந்தி பண்ணி போடுவேன்றார். அருமையான சௌர்ணே சௌரியே நல்லா கவனமா கேட்டுங்க. என் ஆண்டவர் எச்சரிக்கிற சபையை எச்சரிக்கிறது பாருங்க. ஒண்ணு குளிராயிரு, இல்லைன்னா அனலா மாறிடு. அப்படி இல்லை வெது வெதுப்பா இருந்த நான் என்னுடைய வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்றார். கவனமா கேளுங்க. யார சொல்றாரு? சபையில் உள்ளவங்க. எனக்கு தெரிந்து நான் ஒரு 3 பேரை தேவன் அன்பா இருந்த, தேவனால் நேசிக்கப்பட்ட 3 நபரை உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க எப்படி வாழ்ந்தார்கள். ஒருத்தன் குளிராயிடுறான், ஒருத்தன் அனலா மாறுறான், ஒருத்தன் வெது வெதுப்பா இருப்பான். இந்த 3 பேரையும் கேரக்டர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாலமோன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். பின்பு தாவீது தன் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். போதும், கர்த்தர் அன்பாயிருந்தார். அருமையான சௌர்ணே சௌரியே நல்ல கவனமா கேட்டுங்க. எப்படியா? சாலமோன் தாவீதினுடைய குமாரன், பத்சேபாளிடத்தில் பிறந்தவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனிடத்தில் அன்பா இருந்தார். தேவன் அன்பு செலுத்துகிற மனுஷர்கள் ஒருவன் இந்த சாலமோன். இந்த சாலமோன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீது கட்டளையிட்டபடி நடந்தான். தேவன் அவன் மேல் அன்பு கூர்ந்தார், சாலமோன் தேவன் மேல் அன்பு கூர்ந்தான். 2 பேருமே அன்பு கூர்றாங்க. கவனிச்சிங்க. அப்படிப்பட்ட சாலமோன் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுறான். ஆண்டவர் பெரியவர், அதனால பெரிய ஆலயம் கட்டுறான்னா அங்க கட்டும்போது எல்லாம் பொண்ணுனால கட்டினான். அவனுடைய காலத்தில் வெள்ளிலாம் ஒரு பொருட்டா இல்லை. அந்த அளவுக்கு இருந்த நிலைமையில ஒரு நாள் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியம் கேட்கிறாரு. 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 7வது வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். போதும். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அருமையானே, சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனம் ஆகிறாரு. தரிசனம் கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளு. எப்படிங்க? அவனுக்கு ஆண்டவர் ராத்திரியில சொப்பனத்தில் தரிசனம் ஆகிறாரு. நமக்கு ஏன் சொப்பனங்கள்லாம் வேற மாதிரி வருது? அமுக்குது பிரதர், என்ன சொப்பனத்தில் அமுக்குது பிரதர். பிரதர் நான் சத்தம் போடலாம், வாய் சத்தமே வரல பிரதர். பிரதர் அடிக்கிற மாதிரி இருக்கு பிரதர். ஐயோ என்னை தள்ளுற மாதிரி இருக்கு பிரதர். இப்படிதான் சொப்பனம் வரும். ஏன்னு சொல்லுங்க. அவன் என்ன பண்ணிட்டு படுத்தான் பாருங்க. முந்தின வசனத்துல அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். ஓஹோ, என்னமா 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டு வந்து படுத்தான். கர்த்தர் தரிசனமானார். நம்ம எப்படி படுக்கிறோம்? சினிமா பார்த்துட்டு, அதை பார்த்துட்டு, இதை பார்த்துட்டு சரி படுப்போன்னு படுத்துறீங்க. இது சினிமாவில் வர்றதெல்லாம் நமக்கு வருது. இப்போ அங்கே தான் பிரச்சனை. டிஷன்
அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ சினிமாவிலையும் வரும் நம்மளை இந்த ராத்திரியில் இந்த மாதிரி டிஷன் இது அது ஏன் தெரியுமா? நம்ம என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நைட்டு சரி ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணுன்னா, பகலெல்லாம் இப்படி காத்தீங்களே, எனக்கு இந்த நன்மையெல்லாம் செஞ்சீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னால் வந்த கன மகிமையெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே அப்படின்னு சில காரியங்களை சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லி படுப்பேன்னா, இன்னைக்கு பகலில் நீங்கள் வரல உடைய குமாரனா இயேசுவை நீங்கள் அனுப்பலை, ஒருவேளை ராத்திரி அனுப்புனீங்கன்னா, ஒருவேளை ராத்திரி இயேசு கிறிஸ்து வந்தா நான் அவரை சந்திக்கணும், அது மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் வருகைக்கு நான் எதிர்பார்த்துருக்கணும் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டு சிலுவை காட்சி, ஆண்டவர் செஞ்ச அற்புதம், இந்த மாதிரி காரியங்களை, ஆண்டவருடைய காரியங்களை கொஞ்சம் யோசித்துக்கிட்டே படுத்து அப்படியே தூங்கிடுவேன். நீங்க என்ன படிப்பீங்க? நீங்க ஏன் சொப்பனம் வேற மாதிரி வருது? நீங்க ஏன் அப்படி சொப்பனம் வருதுன்னா, வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ள வச்சுட்டு படுத்துட்டீங்க. இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சிட்டீங்க, படுத்துட்டீங்க. இந்த பிரச்சனைலாம் ஓடுது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, பெரிய பிள்ளை, அந்த பிரச்சனை எல்லாம் ஓடுறதுனால தான் நமக்கு சொப்பனம் வேற மாதிரி வருது. நீங்கள் ஒழுங்காக எண்ணெயிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்ன கொண்டு வரணும்? பாஸ்டர் சொன்னாருங்கிறதுக்காக செய்யாதீங்க, அது ஒரு நல்லது. ஏன்னா நல்ல ஒரு நினைவோடு கூட தூங்கிடலாம்ல, ஒரு பரிசுத்த நினைவோடு கூட தூங்கிடலாம்ல. என்ன பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஒருவேளை நம்ம சபை எப்போ வந்தாலும் இயேசுவை சந்திக்கணுங்கிற ஆயத்தத்தோடு இருக்குதா? என்னைக்கு வந்தாலும் அப்படியானா பகலில் வரல, ராத்திரி ஒருவேளை இயேசு வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கலாம். ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி நான் படுக்கிறேன், இன்னைக்கு பகலெல்லாம் எனக்கு செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம், ஒருவேளை ராத்திரி நம்முடைய குமாரன் இயேசு வருவாரானார், அவரை சந்திக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு படுத்துருங்க. படுத்துட்டு பரிசுத்தமான காரியங்கள், வேதத்தில் உள்ள காரியங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள், இதை கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுங்க. அது உங்களுக்கு அந்த நைட் உங்களுக்கு ஆசுவாமாக இருக்கும். சரியா? சரி, இவன் அப்படித்தான் என்ன பண்ணான், ஒரு 1000 பலி செலுத்தி படுத்து தூங்கிட்டான். இப்ப நடக்கிறது என்ன பாருங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். என்ன சொல்றாரு? இப்போ சொப்பனத்தில் ஆண்டவர் தரிசனமாயிட்டு என்ன கேட்கிறாரு? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்கிறார். ஏங்க, சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டினவன், சாலமோன் தேவனை நேசித்தவன், தேவன் சாலமோனை நேசித்தார். அப்படிப்பட்ட சாலமோனிடத்துல நீ விரும்புறதை கேள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்ககிட்ட இன்னைக்கு நீங்க விரும்புறதை கேளு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாருன்னு வச்சுங்க, உங்களுக்கு முன்னால வந்து நின்றுட்டாரு, நீ விரும்புறதை கேளுமா, நீ விரும்புறதை கேளுப்பா அப்படின்னா என்ன கேட்பீங்க? ஆண்டவரே, ரொம்ப நாளாக எனக்கு ஆசை உங்களை பார்க்கணும்னு, முதல்ல பார்த்துட்டேன், இப்போ ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் உள்ள அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த காரியம், இந்த காரியம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருங்க, என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும், அதையும் வாங்கிட்டு வரேன், அதையும் சொல்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி கேட்போம். அவனும் அப்படி தான் பண்ணிட்டான், அவனும் அப்படி தான் பண்ணுறான். இப்போ 10வது வசனத்தை படிங்க. இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஓஹோ, இவன் என்ன செய்யறான்? சின்ன வயசுல அவன் ராஜாவாக்கிட்டார் ஆண்டவர். அப்படி இருக்கிறனால அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவரே என்ன வேணும்னு கேட்டீங்க, எனக்கு என்ன வேணும்? சின்ன வயசு, போக்குவரத்து ஞானத்தை அறியல, அதனால ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும் அப்படின்னு கேட்குறான். ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். நீங்கள் கூட அப்படிலாம் கேட்பீங்க, சரியா? அது ரைட்டு. இப்போ ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது எவ்வளவு? இப்போ 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல். இப்போ அவன் கேட்டது 2, அதை கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்து கனத்தையும் உனக்கு தருவேன் என்று கொடுக்கிறேன் என்கிறார். நல்லா கவனிச்சுங்க. அவன் கேட்டது 2, ஆண்டவர் கொடுத்தது 5. 2 அவர் இஷ்டத்துக்கு ஒரு 3, 5 கொடுக்கிறார். அவன் கேட்டது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா ஜனங்கள் ஜாதிகளுக்கு மத்தியிலே உயர்ந்திருக்கிறான் சாலமோன். இவனுடைய நிலைமை இப்ப கொஞ்சம் பாருங்க. தேவனால் நேசிக்கப்பட்டவன், தேவனை நேசித்தவன், அவன் நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் வாசிக்கணும். மெல்ல மெல்ல வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், எங்க பார்வோனுடைய குமாரத்தி இவ யார் தெரியுமா? அந்நிய தேசத்து பெண். அந்நிய தேசத்து பெண். அதை நேசிச்சு கல்யாணம் பண்ணிட்டான். மோவாபியரும், அது அல்லாமல் மோவாபியர், அம்மோனியரும், ஏதோமியரும், சீதோனியரும், ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். இப்படிப்பட்ட அந்நிய தேசத்து விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய அந்நிய தேசத்து பெண்கள் மேலையும் அவன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. இப்போ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் நியாய பிரமாணம் கொடுக்கும் போது, மோசையினால் ஜனத்துக்கு நியாய பிரமாணம் கொடுக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். என்ன? நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. யார? தேவ ஜனங்கள் அந்நிய ஜனங்களோடு கூட சேரக்கூடாது, சம்பந்தம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு நியாயப்பிரமாணத்துல. அப்படி செய்தால் என்ன சொல்ற? அவர்கள், எவர்கள்? அந்நிய ஜனங்கள் நிச்சயமாகவே உங்கள் இருதயங்களை வழி விலக பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். அப்படியானா ரட்சிக்கப்பட்டவங்க அவிசுவாசிய கல்யாணம் பண்ணக்கூடாது. பண்ணினால் அவிசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவருடைய இருதயத்தை தேவனை விட்டு வழி விலக பண்ணிடுவாங்க. ஜாக்கிரதை. உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க உறவினர்கள் மத்தியிலும் சரி, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் கல்யாணம் நடந்தா போகாதீங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா விசுவாசி அவிசுவாசியால கெட்டு போயிடுவான். தயவு செய்து அந்த நிலைமைக்கு உங்க குடும்பத்தை கொண்டு வராதீங்க. விசுவாசி விசுவாசியோட மேரேஜ் பண்ணலாம், ஆனால் விசுவாசி அவிசுவாசிய மேரேஜ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் அவிசுவாசி தான் விசுவாசியினுடைய இருதயத்தை சாய பண்ணிடுவாங்க. இப்போ நடக்குது பாருங்க. 3வது வசனம். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். என்னவா? அவனுக்கு 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். 700 மனைவி 300 மறுமனையாட்டி இருந்தார்கள். ஆனா சாலமோன் காலத்துல யுத்தமே நடக்கலையா? ஒரு யுத்தமும் இல்லையா? சமாதானமா இருச்சான். ஏன் தெரியுமா? இவன் எல்லா ராஜா பிள்ளையும் இவன் கட்டி வச்சுட்டான், இவன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இப்ப இவன் யுத்தத்துக்கு போறான்னு வச்சுங்க, இந்த ராஜா எதிர் ராஜா இவனை காலி பண்ணிட்டான்னு வச்சுங்க, மகா விதவே ஆயிடுவா. எவன் சண்டைக்கு போவான்? ஒரு பய சண்டைக்கு போகல. அதனால நிம்மதியா இருக்கான், சமாதானமா இருக்கிறான். இப்போ 700 மனைவி 300 மறுமனையாட்டி. அவன் சொல்றான், நான் 1000 பேர்ல ஒருத்திய கூட நல்லவளா கண்டதில்லைன்றான். ஐயோ, 1000 பேர் இருந்தாங்க, ஆனா ஒருத்திய கூட நல்லவளா நான் பார்த்ததே இல்லைன்றான். சரி, அது அவன் காரியம், விட்டுரும். ஆனா
இப்ப நடந்ததை பாருங்க. அடுத்த வசனம், 4வது வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இதுதான் முதல்ல சொல்லியிருந்தார். அவர்கள் உங்கள் இருதயத்தை வழி விலக பண்ணுவார்கள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி இருந்தார். ஆனா அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவர் என்ன சொன்னா, எனக்கு என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்நிய பெண்களை விவாகம் பண்ணிட்டான். ஆனா இப்ப நடந்தது என்ன? அந்த அந்நிய பெண்கள் அவனுடைய இருதயத்தை வழிவிலக பண்ணினார்கள். எப்படி? அவன் எருசலேம்ல தேவனுக்கு இந்த ஆலயம் கட்டினான். அதே சாலமோன் எருசலேமுக்கு நேர மேல மலையில மோளவுக்கும் காமோசுக்கும் மேடை கட்டி பலியிடுறான். விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறி போனான். அருமையான சௌரியா நல்லா கேளு. தேவனுக்கு ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்தவன் தான். ஆண்டவருக்கு ஆலயம் கட்டி மகிமையை இறக்கினவன் தான். அப்படிப்பட்ட சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் முடிவு நாட்களிலே அவன் அந்நிய தேவர்களை வணங்குறவனாய் மாறினான். இது தேவன் பார்த்தார். என்னை நேசித்தவன், நானும் அவனை நேசித்தேன். அப்படி இருந்தும் இவன் அந்நிய தேவனை வணங்குறானேன்னு சொல்லி அவனுக்கு தரிசனமானார். முதல்ல ஒரு விசை தரிசனமானார். இப்பொழுது விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிற அவனிடத்துல 2 விசை தரிசனம் ஆகிறார். தரிசனம் என்ன சொல்றார் பாருங்க. 9வது 10வது வசனங்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தோம். அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு நல்ல கவனிச்சுங்க, அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையின் முடிவென்ன? தேவனுடைய வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான். கர்த்தர் கோபப்படுறவங்க அளப்பா விஷயம். ஆண்டவர் போயிடுறாரு. இப்ப இவன் எப்படிப்பட்டவனா முடிக்கிறான் வாழ்க்கைய? விக்கிரக ஆராதனைக்காரனாய் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். அருமையான சௌரியே, ஆரம்பத்தில் ஆவியில தொடங்கி மாம்சத்தில் முடிக்கிறான். ஆண்டவருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டு அவன் இப்ப குளிராய் விட்டான், குளிர்ந்து போயிட்டான். ஆவிக்கிற வாழ்க்கையில குளிர்ந்து போயிட்டான், ஆண்டவரை விட்டுட்டான். இன்றைக்கு ஆவிக்கிற உலகத்துல நிறைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் என்ன பண்ணாங்க? ஆரம்பத்தில் உற்சாகமா இருந்தாங்க, வைராக்கியமா இருந்தாங்க. ஆனால் இப்பொழுதோ தேவனை விட்டு விலகி பாவத்தில் இருக்கிறாங்க. சர்ச்சும் கிடையாது, பைபிளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் அப்படி பண்ணனேன், இப்ப இப்படி ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஒரு காலத்துல அப்படி வாழ்ந்தேன், இப்படி அப்படி. ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் குளிர். இதுவரைக்கும் நீ அப்படி போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு வேணாம், பைபிள் வேணாம், சர்ச் வேண்டாம், ஜெபம் வேண்டாம்னு சொல்லி தேவனை விட்டு போறானே, தேவனுடைய மனுஷனா இருந்து அவன் தான் குளிர். ஜாக்கிரதை. ஒருவேளை நீ ரகசியமா பாவம் செஞ்சா அதை இன்னைக்கு மாத்திக்க. நீ ரகசியமா செய்ய ஒரு நாள் துணிஞ்ச பிறகு ஏசு வேணாம், சபை வேணாம், போடா அப்படின்னு போயிடுவேன். அப்படி நீ மாறுவாயானால் நீ யார் தெரியுமா? குளிர். சௌரனே, இன்னைக்கு அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. எனக்கு தெரியுங்க. நான் ஏன் ஊழியர்னு சொல்றேன்னா, சில ஊழியர்களை எனக்கு தெரியும். அவங்க செய்த தவறுகளினாலே தேவனை விட்டே விலகி தேவனுக்கு துரோகம் பண்ணி பாவத்துக்கே போயிட்டாங்க. சபையை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க, பாவத்துக்கே போயிட்டாங்க. அதனால தான் அவங்கள நான் ஸ்ட்ராங்காக சொல்றேன். அதோடு மாத்திரமில்லை, விசுவாசிகள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க எத்தனை பேர் தேவனை விட்டு விலகி இருக்காங்களா? இருக்காங்க. யார்? அவங்க குளிர்ந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ குளிரா மாறிடாத. என்னைக்கும் ஆண்டவரை விட்டு எனக்கு ஆண்டவர் வேணாம், பைபிள் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு போவாயானால் நீ குளிரா மாறுன்னு அர்த்தம். ஆனா இது வரைக்கும் குளிரா இல்லை.
ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அப்போ தேவனை விட்டே விலகி பாவத்துக்கு போறவன் தான் குளிராயிடுறான். ஆண்டவர் தான் சொன்னார், ஒன்று குளிரா போயிரு, இல்லைன்னா அனலா மாறிடு. ஆனா வெது வெதுப்பா இருக்காது. சரி, இப்போ நான் அனலா மாறுறது எப்படின்னு கடைசியா சொல்றேன். வெது வெதுப்பானவன் யார்? இதைத்தான் சொல்றேன். வெது வெதுப்பானவன் யார்? அவன் தான் ரொம்ப டேஞ்சர். இவனாவது பின்னால போய் ஆண்டவரே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி குளிராயிட்டாங்க பாருங்க, அவன் உலகத்தையாவது அனுபவிப்பான், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையாவது அனுபவிச்சு போயிடுவான். ஆனால் இந்த வெது வெதுப்பா இருக்கிறவன் பாருங்க, இவங்க தான் டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். அவங்கள தான் நான் வாந்தி பண்ணிடுவேன் வாந்தி பண்ணிடுவேன். எப்படிங்க வெது வெதுப்பா இருக்கிறதுனா என்ன? தேவனை நேசித்த அல்லவென்றா தேவன் நேசித்த ஒரு மனுஷன் உங்களுக்கு காட்டுறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17 22 முடிய ஒன்னு ஒன்னா வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இவன் ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யவான். அவன் வழியிலே போய் முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கேட்கிறான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு கெட்டவர் அர்த்தமா? இல்லை இல்லை, அவர் தன்னை தாழ்த்தி கொள்கிறார். தன்னை தாழ்த்தி கொள்கிறார். என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாரு? நல்லவன் ஒருவன் இல்லையே, தேவன் தவிர. சொல்லிட்டு என்ன சொல்றாரு அவன்கிட்ட? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அப்படின்னா கற்பனைகளை சொல்றாரு. எப்பா நீ நித்திய ஜீவனுக்கு போனன்றிய, பரலோகத்துக்கு போனன்றிய, இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். என்ன சொல்லிட்டான்? போதகரே, நான் இது சின்ன வயசுல இருந்து நான் கை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த கற்பனைகளெல்லாம் நான் கை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா எனக்கு நித்திய ஜீவனுக்கு போகணும், என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து எங்க வெறுக்கிற ஒரு மனுஷன்கிட்ட சொல்லல, வேதனைப்படுத்துற ஒரு மனுஷன் சொல்ல, அன்பு கூறுற மனுஷன் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. ஓஹோ, அப்போ ஒரு குறை இருந்தா கூட கர்த்தர் அன்பு கூறுகிறவர். நம்ம கிட்ட குறை இருந்தா கூட அன்பு கூறுகிறவர். அன்பு கூர்ந்து என்ன செய்வார் தெரியுமா? அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு நமக்கு விஷயத்தை சொல்லுவார். இப்ப பாருங்க, வாசிங்க. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இப்போ அவன் மேல அன்பு கூர்ந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உனக்கு ஆஸ்தியெல்லாம் வித்து தரித்திர கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வான்றாரு. பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். சரி, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான். ஆனா நித்திய ஜீவனுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவன் தானா? ஆசைப்பட்டவன். ஆனா இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவனால, ஆனா நிறைய வார்த்தை கீழ்பட்டவனா, நிறைய வசனத்தை கீழ்ப்படிந்தவன் தான். ஆனால் இப்பொழுது அவனை பாதிக்கிற வசனத்துக்கு அவனால் கீழ்ப்படிய முடியல. ஏன்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் தன்னை இழுக்குது. எனக்கு பரலோகம் போனோம், ஆனா இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் என்னை இழுக்குது. ஆகையினால நான் இந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் விலகியே போயிட்டான். அருமையான சௌரிய கேள், ஒருவேளை ஆண்டவருடைய ராஜ்யத்தை அடையணும், என் இயேசு வந்தா பறக்கணும், நித்திய ஜீவனை பெறணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறான். நீ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எத்தனையோ வசனங்களுக்கு நீ கீழ்பட்டு இருக்கிற, ஏதோ ஆண்டவர் சொல்லுகிற ஏதாவது காரியத்துக்கு நீ கீழ்ப்படியாம உட்கார்ந்திருக்கான் பார். யார் தெரியுமா? அனலும் இல்லை, குளிரும் இல்லை,
வெது வெதுப்பானவன். உனக்கு நித்திய ராஜ்யமும் வேணும், இந்த உலகமும் வேணும். ஆஹா, ஓஹோ, இது என்னப்பா இது? நித்திய ஜீவனுக்கு போகணுமா, இந்த உலக ஆசீர்வாதம் வேணுமா? ஜாக்கிரதை. இன்றைக்கு அநேகர் இப்படிதான் மாறிட்டாங்க. ஒருவேளை நான் சொல்றேன், இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம சபைக்குள்ள இருக்கிறவங்க கூட நிறைய பேருக்கு நித்திய ஜீவனுக்கு போகணும், ஆக நான் அனலா மாறணும், அந்த நோக்கமெல்லாம் இல்லாம எப்படி தெரியுமா, உலகமும் வேணும், உலக ஆசீர்வாதம் வேணும், இது வேணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு சொன்னார். ஆனா இவன் எதை தேடுறான்? பரலோகமும் வேணும், இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி? உங்க வாழ்க்கை எப்படி? நிறைய பேர் வாழ்றது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்று அப்படி வாழ்ந்துடணும், இப்படி வாழ்ந்துடணும். ஆனா வசனங்கள் படி வாழ்றவங்க தான், நிறைய வசனம் கை கொண்டவங்க தான். ஆனா நோக்கமெல்லாம் பூமிக்குரிய நோக்கம். அருமையான சௌரியே கேட்டுக்கோ, நீ உலகமும் வேணும் பரலோகமும் வேணும்னு கேட்டீங்கன்னா நீ யார் தெரியுமா? வெது வெதுப்பானவன், வெது வெதுப்பானவன். ஒருவேளை பாவம் வச்சுக்கிட்டு நானும் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு நீ சொல்லுவாய், ஆனால் நீ வெது வெதுப்பானவன். நிறைய வசனம் கீழ்ப்படிஞ்சிருக்க, ஆனா இப்ப ஏதோ பாவத்தில் மாற்ற அதை விட முடியலன்னு சொன்னா நீ வெது வெதுப்பானவன் இல்ல. நான் நிறைய வசனம் கை கொண்டிருக்கேன், ஆனா இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும்னா நீ வெது வெதுப்பானவன். நான் எப்படின்னு உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். என்னது? அண்ணாந்து பார்ப்பார்கள். ஆண்டவர் எப்போ வருவாரு, இல்லை எப்போ பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அப்படி நினைப்பாங்க. அதே நேரத்தில் பூமியும் பார்ப்பாங்க. என்ன வாங்கலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், பூமியும் பார்ப்பாங்க. மேலையும் பார்ப்பாங்க, கீழையும் பார்ப்பாங்க. நம்ம எப்படி? ஒழுங்கா சொல்லுங்க. நம்ம எப்படி? இப்படி மேலையும் கீழையும் பார்க்குறேன், வெது வெதுப்பானவன் வாந்தி பண்ணிடுவாரு. மேலையும் பார்ப்பாங்களாம், அதாவது பரலோகமும் போனோம், பூமியும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் தான் இருக்கணும். ஆசீர்வாதம் இதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும். நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஆனாலும் இதோ இதோ இக்கட்டும் இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். அடிசக்க இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருள் அடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். எங்க போறாங்க? அந்தகாரத்துல. அப்படின்னா பாதாளத்துக்கு, அல்லவென்றால் நரகத்துக்கு போறான். யாரவன்? மேலையும் பார்க்கிறான், கீழையும் பார்க்கிறான். எனக்கு பரலோகம் போகணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும், உலக பிரகாரமான மேன்மை வேணும். அருமையான சௌரியே, நீ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உனக்கு நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, எப்படி வாழுவேன்? எப்படி வாழுவேன் சொல்லு பாப்பா. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சாலமோன் கொடுத்த மாதிரி. நீ எப்படி தான் வாழுவீங்க? ஆடம்பரமா வாழுவீங்க, ஆடம்பரமா வாழ்வீங்க. ஆடம்பரம் ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார், அவர் எளிமையானவர். ஆடம்பரம் சாத்தானுக்குரியது. இடுக்கட்டால் இருளடைந்து அந்த காலத்தில் தள்ளுண்டு போவார்கள் நினைத்து. நீ இந்த உலகம் எனக்கு வேணும், உலக ஆசீர்வாதம் வேணும், அதே நேரத்தில் எனக்கு பரலோகம் வேணும். அப்படியா? ஆஹா, உனக்கு இது வேணும் அது வேணும், சாரி, உனக்கு நரகம் தான்ப்பா, நரகம் தான். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் ஊழியக்காரங்க எப்படி பரலோகமே எப்போ வருவேன், எப்படி வருவேன் அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஆனால் வாழ்றதெல்லாம் என்ன எண்ணம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எப்படி வளைக்கலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி வாங்கலாம், எப்படி பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருடைய எண்ணம். ஏன் தெரியுமா? நீ வெது வெதுப்பானவன். பரலோகத்தை தேடு, ஆண்டவருக்கு ஆவியில வைராக்கியம் உள்ளவனா மாறு, அனல் உள்ளவனா மாறு. ஆனா வரலையே, ஏன் அனல் உள்ளவனா மாற முடியல? ஒன்னால உனக்கு பூமியில உள்ளது வேணும், அது வேணும், அதனால அனல் உள்ளவனா மாற மாட்டேங்கிறேன், வெது வெதுப்பா மாறிட்டார். ஜீசஸ் ரொம்ப ஐஸ்வர்யம்
உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை தேடி ஐஸ்வர்யம் வந்துருச்சு. என்ன தான் செய்வீங்க? எப்படி தான் இருப்பீங்க? எப்படி தான் வாழ்வீங்க? நான் அப்படியே ஐஸ்வர்யம் உள்ள ஒருத்தன் எனக்கு நித்திய ஜீவனம் வேணும்னா அவன் ஐஸ்வர்யம் ஜாஸ்தி இருந்துச்சு, உலக பிரகாரம் ஐஸ்வர்யம் இருந்துச்சு, அதை விடறதுக்கு விருப்பம் இல்லை, ஆண்டவரை விட்டே போயிட்டான், நித்திய ஜீவனுக்கு போக முடியல. அவன் யார் தெரியுமா? வெது வெதுப்பானவன். இப்போ இன்னொரு மனுஷனை சொல்கிறேன் பாருங்க, வெது வெதுப்பானவனை எப்படின்னு பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். லூக்கான சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். சரி. அவன் ரத்தாம்பரமும் நல்லா கவனிங்க, விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். என்னது? ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார், நடந்த சம்பவம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். வாழ்ந்து போறான். நமக்கு என்ன? அனுதினமும் சம்பிரமம், ஆடம்பரமா வாழ்றாங்க. வேதம் அழகா சொல்லுது, சுகபோகமாய் வாழுகிறவள். அதெல்லாம் நமக்கு தெரியும். பணம் வந்த உடனே ஆடம்பரமா வாழ்றாங்க, ஆடம்பரமா வாழ்றாங்க. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் ஒரு தொழில் செய்துகிட்டு இருந்தார். முதல்ல நல்லா இருந்தாரு, ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. கர்த்தருடைய காரியங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து காரியங்களை செய்வாரு. ஆனால் ஒரு தொழில இறங்கினார். தொழில் அமோகமா ஆசீர்வாதமா இருக்கு, அமோக ஆசீர்வாதமா இருக்கு. திடீர்னு சொல்லி அந்த சகோதரனிடத்துல கர்த்தர் வசனத்தை வச்சு பேசினார். வசனத்தை வச்சு பேசினார். அப்படி பேசின மாத்திரத்தில் அவர் நேரம் என்கிட்ட வந்தார். பாஸ்டர், ஆண்டவர் இப்படி பேசுறார், நான் என்ன செய்யட்டும்? நான் முன்னால் நல்லா இருந்தேன் பாஸ்டர், இப்போல்லாம் இப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே. நான் சொன்னேன், இந்த தொழில் நிமித்தமாக நீங்கள் ஒழுங்காக பைபிள் படிக்க முடியல, ஒழுங்காக ஜெபம் பண்ண முடியல, ஒழுங்காக தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியல, தேவனுடைய காரியங்களில் ஈடுபட முடியல. இப்போ ஆண்டவர் சரியாக உங்களை சொல்கிறார், சரியாக எச்சரிக்கிறார். என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் அந்த வேலையை தொழிலை விட்டுருங்க. நல்ல வருமானங்க, நல்ல வருமானம். ஆனால் நான் சொன்னேன், விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க அப்படின்னு சொன்னேன். என்ன செஞ்சா தெரியுமா? நேரே போனார், அந்த தொழிலை வேற ஒருத்திட்ட கொடுத்துட்டு இப்போ ஃப்ரீ ஆகிட்டார். ஏன்? இந்த உலக ஐஸ்வர்யம் ஆஸ்தி வேணுமா, ஆண்டவருடைய சமத்துக்கு போகணுமாங்கிற எண்ணம் அவரோட போராடினால இந்த தொழிலே விட்டுட்டார். ஆனா நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் தொழில் செய்து ஆராதனைக்கு தான் வர்றேன்ல, பைபிள் தான் படிக்கிறேன்ல, ஜெபம் தான் பண்றேன்ல அப்படின்னு நம்மளை நாமே தேய்ச்சிக்குவோம். நோ, சௌரனே சௌரியே கேள். இன்றைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நேசித்து ஆனா நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவேன், இது எனக்கு வேணும்னு சொன்னா நீ யார் தெரியுமா? வெது வெதுப்பானவன். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகணும் தான் நினைச்சிருக்க, ஆனா உலக ஆசீர்வாதத்தானே கேட்கிற. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்கிற? உலக ஆசீர்வாதத்தானே கேட்கிற. உனக்கு வேணும்னா கொடுக்க போறாரு, ஆனா அதே தானே கேட்கிற. திரும்ப காலையிலேயே ராத்திரி அதே தானே. வெக்க கேடுங்க. நம்ம சபை அப்படி இருக்க கூடாதுங்க. நம்ம சபை ஆவில அனல் உள்ள சபையா மாறும். ஆமென். வாழ்ந்தா அப்படி வாழணும். இல்ல, நான் வேலை செய்யறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், தொழில் செய்யறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், என்ன செஞ்சாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்காக நீ வாழ்வாயானா நீ யார் இல்லை? வெது வெதுப்பானவன் இல்லை. ஆனால் நீ இதுவும் வேணும், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நானும் பரலோகத்தையும் பார்க்குறேன்னா நீ யார் தெரியுமா? வெது வெதுப்பானவன். இங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமா வாழ்ந்தான். அப்படின்னா ஆசீர்வாதம் இருக்குது, வாழ்ந்து போறான். நமக்கு என்ன? நல்ல ஆசீர்வாதம் இருக்குங்க. பணக்காரன், கடன் வாங்க வேண்டிய நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, வாழ்ந்துட்டு போறான். நமக்கு என்ன? ஆனால் என்ன நடக்குது? ஒரு நாள் சாகுறான். லாசர்னு ஒரு தரித்திரம் தான்,
அவனும் சாகுறான். லாசருவை ஆபிரகாம் மடியில கொண்டு விட்டாங்க தூதர்கள். இவன் செத்தான், இவன் அடக்கம் பண்ணாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க இப்போ. இந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான், என்ன பண்றான்னு சொல்லி 23ஆம் வசனம் 25 வரைக்கும். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். சரி, இது பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு மரிக்கும் முன்னால பரதீசும் பாதாளம் பக்கத்துல அங்கிருந்து பார்க்கலாம், இங்கிருந்து பார்க்கலாம், ஆளையும் தெரியும். ஆனா இங்கிருந்து அங்கிருந்து போக முடியாது, அந்த மாதிரி பிளவு. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இப்ப என்ன சொல்றான்? லாசருவை பார்த்துட்டான். தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசருவின் விரல்ல ஒரு சொட்டு தண்ணி நினைச்சு என் நாவை குளிர பண்ணும்படி அனுப்புங்கன்றான். என் தகப்பனே அப்படின்னு. ஆனா அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில், மகனேன்னு அட்ரஸ் பண்றான். யாரு? இவன் தகப்பன் என்றான், அவன் மகன் என்றான். என்ன ரிலேஷன்ஷிப்? அப்பா பிள்ளை. அவனை பெத்தான்? இல்ல, அவன் பெத்தெடுக்கல. அவன் விசுவாசிகளின் தகப்பன். இவன் யாரு? ஒரு விசுவாசி. ஏன் விசுவாசி உள்ள போனா வெது பண்ணிட்டான் பாருங்க. இப்போ நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். சோனே, இந்த பூமியில இருக்கும் போது ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரம் உடுத்தி விலைவேந்த வஸ்திரம் உடுத்தி சம்பிரமமா வாழ்ந்த அனுபவிச்சான் உலகத்தை அனுபவிச்சான். ஆனால் அவன் ஒரு விசுவாசி. இவன் யார் தெரியுமா? வெதுவெதுப்பானவன். சௌரனே கேள், நீ உனக்கு கஷ்டம் தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல உலக பிரகாரமாக எப்படி பாடலாம், எப்படி உயர்ந்திருக்கலாம் யோசிச்சு நீ உலகத்தையும் ஆண்டவர் வேணும் நினைக்காத. நீ வெதுவெதுப்பானவள். ஜாக்கிரதை. எனக்கு உலகமும் வேணும், ஆண்டவர் வேணும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அண்ணாந்தும் பார்ப்பாங்க, பூமியையும் பார்ப்பாங்க. அவங்க நிலைமை என்ன? இடுக்கண்ணினால் நிறைந்து அந்த காலத்தில் அனுவாங்க. இவன் எங்க போயிட்டான்? இப்போ பாதாளத்துக்கு போயிட்டான். ஆனா விசுவாசி ஏன் பாதாளத்துக்கு போனான்? அவனுடைய வாழ்க்கையில ஆடம்பரமா இருக்கணும், உலக ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும். சௌரியே, உலக ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க சம்பாதிங்க, நான் தப்புன்னு சொல்லல. பிசினஸ் பண்ணுங்க, தப்புன்னு சொல்லல. ஆனால் என்ன பிசினஸ் பண்ணாலும் என்ன சம்பாதிச்சாலும் தேவனுக்குரிய இடத்தை தேவனுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஆமென். அது அல்லாம நீங்க உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய காரியத்தை ரெண்டாவது கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வெதுவெதுப்பானவங்கன்னு அர்த்தம். நீங்க வெதுவெதுப்பானவங்க. போயிட்டானே, பாதாளத்துக்கு போயிட்டானே. இப்ப நான் இப்படி சொல்றேன், நீங்க எப்படி அனலா இருக்கீங்களா வெதுவெதுப்பா இருக்கீங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு ஆசைப்படுறவன், ஸ்கூல் 9 மணிக்கு ஸ்கூல், அவன் எத்தனை மணிக்கு போவான்? பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு ஆசைப்படுறவன் எத்தனை மணிக்கு போவான்? 8:15 போவான். என்னைய மாதிரி ஆளாக இருந்தால் வயிற்று வலிக்குன்னு பார்த்துருவோம். ஏன் அவன் அவ்வளவு தூரம் 8:15 போகிறான்? அவனுக்கு படிக்கணும்னு ஆசை, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஆசை. அந்த ஆசைனால அத்தனை மணிக்கு போகிறான். ஆனால் படிப்பு வரல, அல்ல நான் படிச்சுக்கலாம் விடு அப்படின்னு நினைக்கிறவன் ஒருவேளை 9 மணிக்கு போகலாம், 9:15 போகலாம், 9 வரைக்கும் போகலாம். அப்படிதானா? அப்படி போகலாமா? போக முடியுமா? முடியும். ஏன் அவன் முந்தி வரல, பிந்தி வரான்? படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தாவீது சொல்வான், நான் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் வாசல் படியிலே ஏன் காத்திருப்பானா?
எப்போ திறக்கும், எப்போ உள்ள போறான்னு. அவன் யார் தெரியுமா? அவன் அனல் உள்ளவன். நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க கேட்டா தலையை தொங்க விடுறீங்க. எத்தனை மணிக்கு சபைக்கு வரீங்க? நீங்க அனலா இருந்து ஆண்டவருடைய காரியங்கள் அனலா இருந்தா எப்படா சபைக்கு போலாம்? எத்தனை மணிக்கு திறக்கும்? நான் முன்னால போகணும் வருவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில இப்பதான் பாட்டு பாடுவாரு, இப்பதான் வொர்ஷிப் பண்ணுவாரு, பாஸ்டர் இதுக்கு மேலதான் வருவாரு, அதனால மெல்ல போலாம். யார் நீங்க? ஆனா ஆண்டவர் மேல நேசம் வந்துதானே வந்தீங்க, நேசம் வந்துதானே வந்தீங்க. ஆனா எப்போ வந்தீங்க? ஏன்? நிர்விசாரம், நிர்விசாரம், வெதுவெதுப்பானவன், வெதுவெதுப்பானவன். வேதனை. நம்ம சபை இப்படி இருந்துச்சுன்னா அது வெக்க கேடுங்க. நம்ம சபை வெறி பிடிச்ச சபையா இருக்கணுங்க. ஆண்டவர் மேல ஒரு வைராக்கியம் உள்ள சபையா இருக்கணும். ஆனா வெதுவெதுப்பா மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபடுறது இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா பரலோகம் போகணும்னு நினைப்பாங்க, பூமியும் பார்க்கணும். என்னத்துக்கு பிரதர் வரல? இன்னைக்கு நான் இந்த காரியம் செய்கிறேன், அது செய்கிறேன், அதனால வரல. போ. நிறைய பேர் பைபிள் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கம்மியாக போச்சு, ஜெபம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் கம்மியாக போச்சு, சபை கூடி வரதில் விடக்கூடாது என்பதை எண்ணி சீக்கிரம் வரணுங்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக போச்சு. ஏன் தெரியுமா? ஏன்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மேலே ஆசை, ஆண்டவர் மேலே ஆசை இல்லை. ஆனால் வசனப்படி வாழ்கிறாங்களா? வாழ்கிறாங்க. அவ்வளவு வாழ்ந்தோம். இந்த நிர்விசாரம், அதுக்கு தான் பேர் என்ன தெரியுமா? வெது வெதுப்பானவன் அர்த்தம். வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாரு, வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாரு. இந்த சிலர் காதல கழுத்துல தொங்க போடுறீங்க, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? உரசி பார்த்து எங்க முகத்திலையா உரகல்ல. இப்போ நீங்க யோசித்து பாருங்க, உரகல்ல உரசி பாருங்க, நீங்க வெது வெதுப்பானவங்களா இல்ல அனலா இருக்கிறவங்களான்னு யோசித்து பாருங்க. இப்போ பேசின வசனத்துல இருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு வெது வெதுப்பான கூட்டம் தாங்க ஜாஸ்தி. நாட் ஒன்லி நம்ம சர்ச்சு, எல்லா இடத்துலயும் வெது வெதுப்பான கூட்டம் தான். எல்லா சபைகளிலும் வெதுவெதுப்பான கூட்டம் தான். அப்படி வெதுவெதுப்பா இருந்தால் அண்ணாந்தும் பாக்குறீங்க, உலகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால போற இடம் எது? இடுக்கமும் அந்தகாரம் இருந்த இக்கட்டான சூழ்நிலை பாதாளம். சௌரனே சௌரிய கேள். அந்த ஐஸ்வர்யம் நம்ம பாதாளத்துக்கு போவோம்னு நினைச்சிருப்பானா? நினைச்சுக்க மாட்டான். ஏன்னா அவன் ஒரு விசுவாசி. என் வாழ்க்கையில இப்படி வாழ்ந்தேன், அவ்வளவுதான். இது எனக்கு தப்பா தெரியல, ஆடம்பரமா வாழ்றது எனக்கு தப்பா தெரியல, நான் வாழ்றேன்ப்பா அப்படிதான் நினைச்சிருப்பான். ஆனால் அவனுடைய முடிவோ பாதாளத்துக்கு போயிட்டு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிற, உலக பிரகாரமான வாழ்க்கையில் எப்படி இருக்க. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு அதிகமான காரியங்களை நேரங்களை கொடுத்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் பண்றதுல குறைவு, பைபிள் படிக்கிறதுல குறைவு, சபை கூடுதல குறைவு, எல்லாத்திலுமே நீ குறைவுபட்டு நின்றுட்டு இருந்தா நீ யார் தெரியுமா? வெது வெதுப்பானவன், வெது வெதுப்பானவன். ஜீசஸ். ஆனா வானத்தையும் பார்க்கறதில்ல, ஆமா, ஆனா பூமியும் பார்க்குறேன், வேற வழி இல்லை, பார்க்குறேன். அதனாலதான் அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். யார்? ஐஸ்வர்யம் போன இடத்துக்கு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ஓகே, 3 2 காரியம் சொன்னா, ஒன்று குளிரா போறது. எப்படி? ரட்சிக்கப்பட்டவன் ஒரேடியா பாவத்துக்கு போயிருந்து குளிருது. வெது வெதுப்பானவன் எப்படி? ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவர் வேணும், உலகம் வேணும்னு சொல்லி உலக பிராரமான காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவர் இது வேணும்னு நினைக்கிறவன் வெது வெதுப்பானவன், வெது வெதுப்பானவன். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று குளிரா போயிரு, இல்லைன்னா அனலா மாறிக்க. வெது வெதுப்பா இருக்கிறவன் அனலா மாற முடியும். ஆனா வெது வெதுப்பா இருந்துடாத, உன்னை என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணிடுவேன். நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு முன்னால ஒருத்தங்க வாந்தி பண்ணிட்டாங்க, நீங்க எப்படி எப்படியா இருப்பீங்க? நான் சொல்லுது, உங்களுக்கு முன்னால ஒருத்தங்க வாந்தி பண்ணிட்டாங்க, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? ஒருவேளை உங்களுக்கே வாந்தி வந்தாலும் வந்துடும்.
ஏன்னா வாந்தி அவ்வளோ டேஞ்சர். ஆண்டவர் சொல்ற, என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணிடுவேன். வெதுவெதுப்பாக இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துங்க. எனக்கு சபை வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது, ஆனாலாம் மாறணுங்கிறதான் என்னுடைய ஆசை. இங்கே இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காட்டி கொடுத்துச்சு, ஆனாலாம் இருக்கக்கூடியவனை ஒருத்தனை காட்டி கொடுத்துச்சு. நான் முடிக்கிறேன். வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராப்போஜன பண்டிகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இப்போ ஒரு பேரை சொல்லல, ஆனா இயேசுவுக்கு அன்பான சீஷன், ராப்போஜனத்தில் அவருடைய மார்பிலை, இயேசு கிறிஸ்துடைய மார்பிலை சாய்ந்த சீஷன். அவன் யாரு? யோவான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு யோவான்னு சொல்லி. ஓகே, இந்த யோவான் அவன் சவரான், அது யோவானுடைய அண்ணன் யாக்கோபு. ரெண்டு பேரும் ஒரு நாள் இயேசுகிட்ட வர்றாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35லிருந்து 37 வரைக்கும். இயேசுவுக்கு அன்பானவன் தாங்க, இயேசுவால் நேசிக்கப்பட்டவன் தான் யோவான். இப்ப இயேசுகிட்ட வர்றாங்க 35லிருந்து 37 வரைக்கும். அப்பொழுது செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். நாங்கள் கேட்டுக்கொள்ள போறதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு விருப்பத்தை சொல்றாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஓஹோ, அங்க சாலமோன்ட்ட கேட்டாரு என்ன விரும்புறேன்னு, இங்க இவங்கிட்ட கேக்குறாரு என்ன விரும்புறேன்னு. என்ன செய்யணும்னு விரும்புறீங்க, அதுக்கு அவங்க என்ன விரும்புறாங்க பாருங்க. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்க மேல பாக்குறாங்க, மேல பாக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவை மர்வ மலையில கண்ட அந்த மகிமையின் காட்சியை பார்த்த அவர்கள் மேல மகிமையில இயேசு இப்படித்தானே இருப்பாரு, ஆகவே அவருடைய வலது பக்கத்தில் ஒருத்தன் இடது பக்கத்தில் ஒருத்தன் இருக்கணும்னு சொல்லி அந்த மகிமையை குறித்த எண்ணத்துல மகிமை அடைய வேண்டும், உங்களுக்கு வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சியா கேட்கிறாங்க. புரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல விரும்புறேன். மகிமை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், சரி, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். என்னவா? ஆவியிலே அனலாயிருங்கள். இப்ப ஒண்ணு குளிராயிரு, இல்லைன்னா அனலாயிரு. வெதுவெதுப்பா இருந்தாதான் வாந்தி பண்ணி போடுவார். ஆனா வேதம் என்ன சொல்லுது? ஆவியிலே எப்படி இருக்கணுமா? அனலா இருக்கிறதான் தேவன் விரும்புகிறார். இந்த ரெண்டு பேருக்குள்ள ஆசை என்ன? மகிமை அடைய வேண்டும். மகிமை மகிமை மகிமை, அதைத்தான் பிரதானமா வச்சிருக்காங்க. கவனமா கேட்டுங்க. இந்த சூழ்நிலையில ஏரோதால் இந்த யாக்கோபு பட்டயத்தால் கொலை செய்யப்படுகிறான். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் யாக்கோபு யோவான்ல, யாக்கோபு பட்டயத்தால் கொலை செய்யப்படுறான். யோவான் மட்டும்தான் இருக்கிறான். யோவான் மட்டும்தான் இருக்கிறான். அவனுக்கு ஆசை என்ன? அவனுக்கு ஆசை என்ன? மகிமை அடையணும். மகிமையில இயேசுவோடு இருக்கணும். மகிமையில இயேசுவோடு. நீங்க மகிமையில இயேசுவோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல மகிமை அடையணும் என்னைக்காவது ஆசைப்பட்டீங்களா? அந்த இன்ட்ரெஸ்டே தான் இல்லையே. 100 மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவன் தானே அதுக்கேற்ற மாதிரி படிப்பான். அதான் 100 மார்க் அட பாஸ் பண்ணா பார்த்தாதா அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி 100 மார்க் ஏற்ற மாதிரி படிப்பான்? என்னவா இவன் ஆவில அனலா இருக்கிறவன் மகிமையை பார்க்குறான். அதுதான் அங்க போய் சேரணுங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த எண்ணம். ரெண்டாவது அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத வேதத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் தலைப்பு திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். எங்க
யோவான் எழுதின சுவிசேஷம் எழுதும் போது வெறும் யோவான் எழுதின சுவிசேஷம் தான் இருக்கும். நிருபம் எழுதும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம், இரண்டாம் நிருபம், மூணாம் நிருபம் இருக்கும். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் போது அங்க என்ன போட்டிருக்குது? திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு. அது என்ன திவ்ய வாசகன்? தெய்வீக சுபாவமுடைய யோவான். ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்குது. The revelation of Saint John the divine. தெய்வீக சுபாவமுள்ள யோவான். எப்படி இவன் இந்த அளவுக்கு அனலா மாறிட்டான்? எப்படி இந்த அளவுக்கு வந்தான்? இவன் அனலுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவங்க, அனலுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆவியில அனலா இருந்திருக்கிறான், வைராக்கியமா இருந்திருக்கிறான். வாழ்ந்தா மகிமை அடைஞ்சாகணும், இல்லைன்னா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லைன்னு நினைக்கிற அளவுக்கு மகிமையே அவன் குறிக்கோளா வச்சான். அதனால இயேசுவை போலவே மாறிட்டான். அருமையான சௌரனே சௌரியே, நீ ஆவியில அனலா மாறணுமா? ஆவியில அனலா மாறணுமா? அனலா இருக்கிறவன் என்ன செய்வாங்க சொல்றேன், என்ன செய்வாங்க சொல்றேன். சரியா? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 16-17 வசனங்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். ஆவியில வைராக்கியம் உள்ளவன் ரெண்டு காரியம் செய்றான். ஒன்னு, விசுவாசி இடத்துல பேசுறான், ஆவியில அவங்களை உற்சாகப்படுத்துறான். ரெண்டு, சந்த வெளியில பேசுறான், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றான். அருமையான சௌரனே சௌரியே கேள். நீ ஆவியில வைராக்கியம் உள்ளவனா இருந்தா உன்னை பார்க்கிற விசுவாசியை பார்த்து ஆவியில வைராக்கியம் அடைகிற அளவுக்கு நீ வசனத்தை சொல்லி உற்சாகப்படுத்துவ. நீங்க அனலா இருந்தா தானே அப்படி பண்ணுவ. அடுத்தது, ஆவியில அனல்லவன் ரட்சிக்கப்படாதவனை பார்த்தா சுவிசேஷம் சொல்லித்தான். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார் சௌரியே, உன் வாழ்க்கை யோசித்து பார் சௌரனே. யாராவது அவிசுவாசியை பார்த்து சுவிசேஷம் சொல்றியா? ஏன் சொல்ல தெரியுமா? ஆவியில நீ அனலா இல்ல, வெதுவெதுப்பா இருக்கிற. நீ குளிரா போகல, வெதுவெதுப்பா இருக்கிற. ஆண்டவர் வேணும், உலகம் வேணும். அதனால தான் உன்னால முடியல. அவிசுவாசியை பார்த்து சுவிசேஷம் சொல்ல முடியாதவன் நீ ஆவியில அனல் உள்ளவன் அல்ல. விசுவாசியை பார்க்கும்போது பேசும்போது ஆவியில உங்களை உற்சாகப்படுத்தினா நீ அனல் உள்ளவன். ஆனா விசுவாசியை பார்த்து என்ன பண்றான்? அனல் உள்ள மாதிரியா பேசுறான். அவ எப்படி, இவ எப்படி, இவன் அப்படி, அவன் எப்படி. இது பேசி என்ன பிரச்சனை? ஆவியில அனல் உள்ளவன் அவிசுவாசிகளை பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சொல்லி பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும். விசுவாசியை பார்த்தா அவங்களை இன்னும் பலப்படுத்தணும், அப்படிதான் நினைப்பாங்க. வைராக்கியம் அப்படிதான் இருப்பாங்க. நான் யாருக்கு அடிக்கடி சொல்லுவேன், இந்த வெறி உள்ள நாய் இருக்குல்ல, வெறி பிடிச்ச நாய் சும்மா இருக்காது. எங்கேயாவது ஓடி போய் மனுஷனை கடிக்க பார்க்கும். ஒருவேளை மனுஷன் கிடைக்கல, மிருகத்தை கடிக்க பார்க்கும். ஆடு மாடெல்லாம் கடிக்க பார்க்கும். ஒருவேளை மிருகமும் கிடைக்கல, கோழி குஞ்சு இது காங்காங்க ஓடிச்சுன்னா அதையும் விரட்டிட்டாலையும் அதுவும் கிடைக்கல. என்ன பண்ணும்? கட்டையாவது கம்பாவது கடிச்சு கிடக்கும். ஏன்? அதுக்குள்ள ஒரு வெறி இருக்குது. எப்படியாவது என் வெறியை தீர்த்தணுமேன்னு சொல்லி எண்ணம். கவனமா கேட்டுக்க சௌரனே, கவனம் கேட்டு. உனக்குள்ள ஆவில அனல் உள்ளவளா இருந்தா வெறிய தீக்கிறதுக்கு ரட்சிக்கப்படாதவனை பார்த்த உடனே சுவிசேஷம் சொல்லணும்னு நினைப்பேன். நீ அனல் உள்ளவன் அர்த்தம். விசுவாசியை பார்த்து ஆவில பலப்படுத்தினா நீ அனல் உள்ளவன் அர்த்தம். உன் நிலைமை கொஞ்சம் யோசித்து பார். அவனை பார்த்தாலும் சிரிச்சுட்டு போயிடுற. காரணம், நீ அனலா இல்லை, வெதுவெதுப்பா இருக்கு. யோவான் கூட ஆண்டவருடைய வசனத்தை திட்டம் தெரியுமா பேசுனதுனால்தான், சுவிசேஷம் சொன்னதுனால்தான் எங்க போனான்? பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டான். ஆவியில அனல் உள்ளவங்க ராஜா சொல்லி பார்த்துவன் கேட்கல. ஏய் நீ செய்யக்கூடாது, நோ நான் செய்வேன்.
அப்படின்னு சொல்லியும் கூட அவன் சுவிசேஷம் சொன்னான். அது நிமித்தமாக கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள இவனை போட்டாங்க. அவன் நீந்த ஆரம்பிச்சான். உடனே தானே என்ன நடந்துச்சு? பத்ம தீவுக்கு நாடு கடத்தினாங்க. அருமையான சகோதரனே, உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அனலா இருக்க நீ விரும்பினால் நிச்சயம் நீ சுவிசேஷம் சொல்லுவ. ஊழியத்துக்கு வரையா? நீ ஊழியத்தில் ஈடுபடுறியா? நீ எவனுக்கு வந்த விதியோ எவனா ரைட்டு செய்யறவன் நல்லா இருக்கிறான், செய்யாத நீ வெதுவெதுப்பா இருக்க, கொஞ்சம் வாந்திலாம் பண்ணி போடுவாரு. சரி, இப்போ அனல் உள்ளவன் சுவிசேஷம் சொல்லுவான், இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியப்படுத்தும்படிக்கு வசனத்தை விசுவாசிகளுக்கு சொல்லுவான். ஒன்று மகிமை அடையணும்னு நினைப்பான். ரெண்டாவது தான் சுவிசேஷம் சொல்லுவான். மூணாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வைராக்கியப்படுத்துறதுக்கு விசுவாசிகளுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுப்பான். மூன்றாவது என்ன செய்யறாங்க பாரு. எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆவியில வைராக்கியம் வருது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனம். மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்ததை பார்த்து இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆவியில எதுனால? அவங்கள பார்த்த உடனே பூஸ்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியானால் யாரோ ஆவியில வைராக்கியம் உள்ளவர்களோடு நீ சேர்வாயானால் உனக்கு ஆவியில வைராக்கியம் வரும். ஏன் உனக்கு ஆவியில வைராக்கியம் வர மாட்டேங்குது? ரட்சிக்கப்படாதவங்கிட்டையும் இல்லவென்றால் ஆவியில குறைஞ்சவங்கிட்டையும் உனக்கு என்னது ஐக்கியம். அதனால உனக்கு வைராக்கியம் வர மாட்டேங்குது. ஆவியில வைராக்கியம் உள்ளவனோட சேர்ந்து பார், உனக்கு வைராக்கியம் வரும். உன் ஃபெலோஷிப் எங்க இருக்கு பார், உன் ஐக்கியம் எங்க இருக்கு பார். பிரேயர் நடக்குது, எத்தனை பேர் உண்டு பிரேயர்ல? ஃபோர்த் டிக்கெட் பிரதர்ஸ் பிரேயர் எத்தனை பேர் வர்றாங்க? ஆவியில் வைராக்கியம் விசுவாசிகளோடு சேர வருவான். உனக்கு தான் வைராக்கியம் வரலையே, அதனால விசுவாசியோட ஐக்கியம் வரல. சௌரியவருக்கு ஏன் வரல? பைபிள் சரி ஏன் வரல? நீ இவங்களோட ஐக்கியப்படுறனா உனக்கு ஆவியில வைராக்கியம் வரணும்னு ஆசைப்பட்டு தான் ஐக்கியப்படு. புரியுதா? இன்னைக்கு ஆவியில வைராக்கியமான சகோதரர்களிடத்தில் சேர முடியலங்க. அப்படி நீ சேர்ந்தேன்னு வச்சுக்க, உனக்கு ஆவியில நிச்சயம் வைராக்கியம் வரும். அவன் அப்படிதான் பண்ணான். இப்போ இந்த யோவானும் எப்படிதான் ஆவியில வைராக்கியம் பண்ணாங்க தெரியுமா? நல்லா கவனிச்சுங்க. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கா? இவன் ஆவியில அனல் உள்ளவன் எப்படி இவன் வைராக்கியமா மாறினான் தெரியுமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்களும் எங்களுடைய ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்ன சொல்றான்? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் கூட இருக்கிறது. நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் ஆகுங்க. ஏன்? நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமானா நீங்களும் வைராக்கியம் உள்ளவங்களா மாறுவீங்க. எங்களோடு கூட ஐக்கியமா இருக்கும்படி உங்கள்கிட்ட கேட்கிறேன். எங்களுடைய ஐக்கியம் யாரோட தெரியுமா? முதல்ல பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியப்படுறது எப்படிங்க? பிதாவோடும் குமாரனோடு ஐக்கியப்படுறது எப்படி? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, சரி, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். நல்ல கவனிச்சுங்க. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பா இருப்பார். ஏன் அவனில் அவன் பிதா அன்பா இருக்காரு? இயேசு சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படுறான்னா, இயேசு சொன்ன வசனம் யாருடைய வசனம்? பிதாவுடைய வசனம். அதனால அவர் அன்பா இருக்கிறார். அன்பா இருந்து நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். யாரோட யார் வாசம் பண்றது? நாங்கள் ப்ளூரல் இருக்கு, அவன் சிங்குலர் இருக்கு. நாங்கள் யாரு? பிதாவும் குமாரன். நான் யாரு? அவன் யாரு?
ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன், அவனுக்கு அவன் கீழ்ப்படுறதுனால பிதா சொன்ன வசனத்தை தான் இயேசு சொன்னார். ஸோ இயேசு சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படுறதுனால பிதாவும் சரி இயேசுவும் சரி இவனோட சேர்ந்து என்ன பண்ணிடுறாரா? வாசமாயிடுறாரா. வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா பிதாவும் இயேசுவும் நம்ம கூட சேர்ந்துருவாங்க. நம்ம ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்றத வாழ்றதுக்கு பார், கடினமான உபதேசம் விட்டுறாத. ஓகே, அவனுக்கு நோக்கமெல்லாம் மகிமை. மகிமை, அந்த மகிமை அடையணுங்கிற இன்டென்ஷன் அவனுக்கு இருந்ததுனாதான் அவனுக்கு ஆண்டவரோட ஐக்கியப்பட விரும்புறான், ஆண்டவரோட ஐக்கியப்படுறான். சரி, அடுத்தது அவன் சொல்றான், எங்களுடைய ஐக்கியம்னா யார் ஒருவர் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியப்பட்டு வசனத்தின்படி வாழ்ந்து பிதாவோடும் குமாரனோடு ஐக்கியப்பட்டு வாழ்றாங்களோ அவங்களோட தான். ஏன் ஐக்கியம்னா, நீங்க யாரோட ஐக்கியப்படுறீங்க? நீங்க யாரோட ஐக்கியப்படுறீங்க? எங்க அனலா மாற முடியலையே. ஆவில அனலா இருக்கணும்னா யார் ஒருவன் வசந்தபடி வாழ்றானோ அவன் கூட ஐக்கியப்படு, அவன் வசந்த சொல்லி கொடுப்பான், நீ அனலா மாறுவ. ஆனா இன்னைக்கு எவனோ ஒருத்தன் அவன் எப்படி அவன் சும்மா நல்லா அனல்னுவாங்க, அவன் ஆண்டவர் ஆண்டவர்னா நம்மளால அப்படி முடியாது அப்படின்னு சொல்லி தான் சாதாரணமா இருக்க பாரு, அவன் கூட ஐக்கியப்படுறேன். உனக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய கேரக்டர் வரும்? வராது. ஏன் தெரியுமா வராது? இயேசு உன்னோடு கூட ஐக்கியப்படல. ஒன்று, வசனத்தின்படி வாழாத. ரெண்டு, நீ இயேசுவோடும் பிதாவோடு ஐக்கியப்படுகிற, அதாவது வசனத்தின்படி வாழுகிற அவர்களோடு கூட ஐக்கியப்பட விரும்ப மாட்டேங்கிற. உன் ஐக்கியம் எங்கன்னு சொல்லு. உன்னால ஏன் அனலா வாழ முடியல? உன் ஐக்கியமே சரியில்லையே, உன் ஐக்கியமே சரியில்லையே. சொந்தக்காரன், ஆவியில குறைஞ்சவன், இவங்கிட்ட தானே ஐக்கியம் இருக்கு. அதனால உன் ஐக்கியம் எப்படி? நீ யாரோட எப்படி ஐக்கியமா இருக்க அப்படித்தான் உன் கேரக்டர் இருக்கு. ஏன் அப்படி ஐக்கியம் ஆனா தெரியுமா? ஏன் அப்படின்னா தெரியுமா? உனக்கு மகிமை அடையணும்னு எண்ணமே கிடையாது, எண்ணமே கிடையாது. இவனுக்கு மகிமை அடையணும்னு ஆசை. அப்படி ஆசைனால இயேசு சொன்ன வசனத்துப்படி வாழ்ந்து இயேசுவோடும் பிதாவோடு ஐக்கியப்படுறான். ரெண்டு, மூன்றாவது, இயேசுவோடும் பிதாவோடு ஐக்கியப்படுற அளவுக்கு வசனத்துப்படியே வாழ்றாங்களே அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியப்படுறான். ஆகையினால இவன் எப்படி ஆயிட்டான்? ஆவில ஆனாலா மாறிட்டான், இயேசு போல மாறிட்டான். உங்களால் என்னால் மாற முடியுமாங்க? முடியுமா? முடியுங்க, முடியும், முடியும். ஆனாலா மாறணுமா? ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. பைபிள் போயிட்டாரு. வெதுவெதுப்பா இருந்துடாத. வெதுவெதுப்பா இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் நினைச்சு வெதுவெதுப்பா இருந்தா வாந்தி பண்ணி போட போற. என்ன சொல்ல போற? நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது நம்ம இயேசுவை போல மாற முடியுமா? நமக்குள்ள இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர் வர முடியுமா? முடியும். நம்ம மனுஷன்தான், சாதாரண மனுஷன்தான், ஆனால் கேரக்டர் வர முடியும். எப்படின்னு சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திருநெல்வேலி பகுதியில் ஊழியத்திற்கு சென்றேன். அந்த நாளில் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன். அந்த நியூஸ் பேப்பரில் பண்டாரவிளை என்கிற ஒரு ஊரில் ஒரு மனுஷன் பனைமரம் ஏறுறான். சின்ன வயசுல இருந்து அவனுக்கு தொழில தான் பனைமரம் ஏறுறான். அப்படி ஏறி இந்த அலவரன்னுவாங்க, இந்த கலசத்தை, கலசமா பானையா என்ன சொல்லுவாங்க, பானையை கட்டி போடுவாங்கல்ல, அதை கட்டி போடுவாங்க, அதை சீவாங்க. அப்படி சீவி இருக்கும்போது, சீவி இருக்கும் முன்னால இவன் மட்டை பிடிச்சி ஏறினான். ஏறும்போது ஒரு கழுகு ஒன்று கொத்திச்சு. கழுகு ஒன்று கொத்திச்சுது கையில். கொத்தின உடனே இவன் கலசத்தில் தடவுறதுக்கு சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க. இந்த சுண்ணாம்பு எடுத்து தேய்ச்சிட்டான். அது சதை எடுத்துருச்சுது, தேய்ச்சிட்டான். ஆனால் நடந்தது என்ன? கொஞ்ச நாள் ஆச்சு, அவன் கொலைக்க ஆரம்பிச்சிட்டான். அடி அடி எதி நடது, ஏம்மா தாகமாக இருக்குதுமா தண்ணி கொண்டு வான்னு கேட்டான் மனைவியத்தில். மனைவி தண்ணி கொண்டு போனா நாய் மாதிரி நக்கிறான், நக்கி குடிக்கிறான். ஏய் என்னடா அது, நம்ம வீட்டுக்காரன் நாய் மாதிரி குலைக்கிறான், நாய் மாதிரி நக்கி குடிக்கிறான்னு சொல்லி அதுக்கு ரொம்ப, அது கிராமம், பண்டாரவிளைங்கிற கிராமம். உடனே சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி பார்த்தா, ஏம்மா இது வந்துட்டு நாய் கடிச்சுன்னு போடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை நேரம் எங்கே ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரின்னுவாங்க,
கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே என்னம்மா பிரச்சனை? இல்லை நாய் மாதிரி குறைக்கிறாரு, அதோடு மட்டும் இல்லை தண்ணி கேட்டால் நக்கிறாரு. அப்படியா? அவனை தனி செல்லில் போடு. ஒரு தனி செல்லில் போட்டாங்க. இப்போ டாக்டர் கேட்குறாரு, உன் வீட்டுக்காரனை என்னைக்காவது நாய் கடிச்சிருக்கா? இல்லையா, நாய் கடிச்சதா சொல்லவே இல்லையா. இது வரைக்கும் அவர் நாய் கடிச்ச மாதிரி சொல்லவே இல்லை. இன்னைக்கு இல்லை, முன்னாலே அது இல்லை, எதுவுமே கடிக்கல. அப்படியா? இல்லையா, நாய் கடிச்சு இல்லை, ஒரு கழுகு ஒன்று கொத்துச்சுன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னால கழுகு ஒன்று கொத்துச்சு, சதையை பிடிங்கிடுச்சுது, நான் சுண்ணாம்பு போட்டேன், ஆறி போச்சுன்னாரு. அப்போ சார் தான் அப்படின்னு டாக்டர். என்னய்யா அப்போ சார் தான்? இல்லை, எங்கோ வெறி பிடித்த நாய் செத்து கிடந்திருக்கிறது. அந்த வெறி பிடித்த நாயை ஒரு கழுகு கொத்திருக்கிறது. அந்த கழுகுக்கு வெறி உண்டாகிவிட்டது. கழுகு கழுகுதான், நாய் நாய் தான். இப்போ கழுகுக்கு என்ன வெறி வந்திருக்குது? ஆனா கழுகுதானா? கழுகுதான், நாய். அந்த கழுகு இவனை கொத்தியதால் அந்த நாய் வெறி வந்துருச்சு. இவன் மனுஷன் தானா? மனுஷன் எப்படி இப்போ இருக்கிறான்? நாய் மாதிரி கொலைக்கிறான், நாய் மாதிரி கொலைக்கிறான். ஏன் இந்த நிலைமை? ஒரு கழுகு கொத்தி. அந்த கழுகுக்கு நாயினுடைய வெறி வந்திருக்குது. இவன் மனுஷன், இவன் மனுஷனாத்தானே இருக்கிறான், மனுஷனாத்தானே இருக்கிறான். அப்படியே நல்லா கவனமா கேட்டுங்க. மனுஷனா இருந்தாலும் என்ன குணம் ஆயிடுச்சு? நாய் குணம். இப்ப நீங்களும் நானும் மனுஷன் தான். நமக்கு எப்படி தெய்வீக குணம் வர முடியும்? முடியுமா? மனுஷனா இருந்தால் நமக்கு தெய்வீக குணம் வர முடியுமா? இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்றேன் பாருங்க. அப்படிப்பட்ட இயேசு ஆவியானவர் நம்மகிட்ட எப்படி இருக்கான்னு சொல்றேன். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். ஜீசஸ், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59வது அதிகாரம் 17வது வசனம். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். சால்வையாக போர்த்திருக்கிறார். என் ஆண்டவர் போர்த்திருக்கிற சால்வைக்கு பேர் என்ன? வைராக்கியம். என் ஆண்டவராக இயேசு வைராக்கியம் உள்ளவர். யா வைராக்கியம் உள்ளவர். சௌரியே சௌர்னே கேள், உனக்குள்ள உன்னை ரட்சித்த உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின இயேசு வைராக்கியம் உள்ளவர். வைராக்கியம் உள்ளவர். உன்னை வைராக்கியப்படுத்துவதற்காகத்தான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் அதோடு மாத்திரமல்ல, ஒருவேளை உனக்கு வைராக்கியம் வரலங்கிறதுக்காக என் ஆண்டவராக இயேசு பிதாவிடத்தில் கேட்கிறார், பிதாவே உம்முடைய ஆவியை உங்களுக்கு அனுப்பும்பா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தில் என்ன நடக்கு பாருங்க. இப்போ வாசிங்க. ஆவியானவர் வந்தார், ஆவியை பெற்றோம். வேதம் சொல்லுது யாக்கோபு நிறுவம். ஜீசஸ் 4வது அதிகாரம் 5வது வசனம். நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர், நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் வாசமா இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சை. அது என்னங்க? ஆண்டவர் ஆவியா வைராக்கியமா இருக்கிறார். வைராக்கியத்தை சால்வையா போட்டிருக்காரு. அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்கோம். அப்போ நீங்களும் நான் அவரோட உடன்படிக்கை பண்ணதுக்கு நீங்களும் நான் வைராக்கியம் உள்ளவங்களா மாறணும். இன்னும் அந்த வைராக்கியம் வரலன்னு என் பிதாவாகிய தேவன் ஆவியானவர் அனுப்பினார். ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம். இந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நமக்குள்ள ஆவியானவர் எப்படி இருக்காரா? அவர் வைராக்கியம் உள்ளவராய் மாத்திரமல்ல, எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சை. அவர் வைராக்கியமாகவும் இருப்பாரு, வாஞ்சை. அவர் என்ன வாஞ்சை? உங்களை என்னையும் வைராக்கியப்படுத்தி விட வேண்டும் என்ற வாஞ்சை. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் உள்ள வந்தாரு. உன்னை என்னை வைராக்கியமா மாத்திரணுங்கிறதான் ஆவியானவர் உள்ள வந்து வாஞ்சையா இருக்கிறார். இந்த ஆவியானவர் இந்த காலவேளையில உன்னை வைராக்கியப்படுத்த நினைக்கிறார். என்ன சொல்ல போற? தேவனிடத்தில் இருந்த வைராக்கியம் ஆவியானவருக்கு வந்துச்சு. ஆவியானவருக்கு இந்த வைராக்கியம் நமக்கு வர முடியுமா? முடியும். நாய்க்கு இருந்த வெறி கழுகுக்கு வந்துச்சு. ஆனா கழுகுதான், கழுகுக்கு நாய் வெறி வந்துச்சு. ஆனா
மனுஷனுக்கு அந்த நாய்வரி வந்துச்சா? மனுஷன் தான். ஆனா நாய்வரி வந்ததா? அப்படியே தேவன் வைராக்கியம் உள்ளவர், அனல் உள்ளவர், ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவர். நீங்களும் நானும் வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நமக்குள்ள அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? வாஞ்சை உள்ளவரா இருக்கிறார். அந்த வாஞ்சை கேட்டபடி ஆண்டவரே என்னை வைராக்கியம் உள்ளவனாய் மாற்றுங்க, அனல் உள்ளவனாய் மாற்றுங்க. நான் ஆண்டவரே நான் வெது வெதுப்பா இருக்கக்கூடாது. 2 காரியம் வேணாம். என்னது? ஒண்ணு, குளிரானா இருக்க மாட்டேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவனை விட்டு பின்மாறி போறது. பின்மாறி போறவன் தான் குளிராயிட்டான். அது சரி, நான் குளிரா இருக்க மாட்டேன். 2வது, வெது வெதுப்பா இருக்கும். வெது வெதுப்பா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்காக வாழ்வான், உலகத்துக்காக வாழ்வான், உலக பிராரமா இருப்பான். இதுதான் வெது வெதுப்பு. உங்க நிலைமையை போய் யோசிச்சுங்க. அனலா இரு, இல்லைன்னா குளிராக போயிரு. நீ வெது வெதுப்பா இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே என்னை ஆவியிலே அனலாக்குங்கப்பா. நான் வெது வெதுப்பா இருக்க விரும்பல. இன்னைக்கு வரைக்கும் நான் குளிரா போகல. ஆனா வெது வெதுப்பா இருக்கிறனா என்னைக்கோ குளிரா மாறிடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். இந்த கால வேளையில் வந்திருக்கிற சௌரனே சௌரியே, யோசித்துப்பார். உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு யோசித்துப்பார். ஒருவேளை நீ பாவத்துக்கு மெல்ல மெல்ல போறான்னா ஒரு நாள் தேவனை விட்டே போயிடுவேன், நீ கூலிராயிருவேன். ஆனால் நீ இப்படியும் உலகமும் வேணும் பரலோகமும் வேணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாயினால் நீ யார் தெரியுமா? வெது வெதுப்பானவன். அண்ணாந்தும் பார்க்கிற, பூமியும் பார்க்கிற. நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்கு அல்ல மேலானவளையே நாடு என்று சொன்னாரே, மேலானவளையே நாட வேண்டிய நீ இன்னைக்கு உலகத்தையும் பார்க்கிற, வானத்தையும் பார்க்கிற. உனக்கு அந்தகாரமே இருக்குன்னு சொல்றார். இல்ல ஆண்டவரே, ஆவில அனல் உள்ள இந்த யோவான் என்ன செய்யறான்? மகிமை அடையும் நினைக்கிறான். இயேசு சொன்னபடியே வாழ்ந்து பிதாவோடும் குமாரனோடு ஐக்கியம் கொள்றான். பிதாவோடும் குமாரனோடும் கூட ஐக்கியம் கொள்ளுகிற மக்களோடு கூட ஐக்கியம் கொள்றான். அருமையான சௌரனே சௌரியே, உன் ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது? ஒழுங்கா சபை கூடுதல் காரியங்களில் ஈடுபட்டு தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ளு. நான் தனியா இருப்பேன், நான் வித்தியாசமா இருக்கிறேன், அப்படிலாம் ஐக்கியம் கொள்ள மாட்டேன். அதனால தான் நீ வெது வெதுப்பா இருக்கிற. அதனால தான் நீ வெது வெதுப்பா இருக்கிற. நீ கீழே விழுந்தா கூட அடுத்தவன் தூக்குறதுக்கு உன்னால முடியாது. ஆனா நீ தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்பட்டு வைராக்கியமா வாழணும்னு நினைச்சு காரியங்கள் செஞ்சா நீ குறைஞ்சு போனா கூட உன்னை தூக்கிடுவானே. இந்த கால வேளையில வந்திருக்க சௌரனே சௌரியே, நாய்க்கு பிடிச்ச வெறி கழுகுக்கு பிடிச்சது, கழுகுக்கு பிடிச்ச வெறி மனுஷனுக்கு பிடிச்சது. அது ஆனா மனுஷன் தான். ஆனா அந்த நாய் வெறி. அதே போல இயேசு கிறிஸ்து வைராக்கியம் உள்ளவர். ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவர். அவர் வாஞ்சோடு கூட இருக்கிறார். உனக்குள்ளே எனக்குள்ளே வாஞ்சோடு கூட இருக்கிறார். எதுக்கு? உன்னை என்னை வைராக்கியப்படுத்தி விட வேண்டும் என்று. ஆண்டவரே, நான் ஆவியிலே வைராக்கியம் உள்ளவனாய் அனல் உள்ளவனாய் மாறிவிட என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆவியிலே அனல் உள்ளவனாய் மாறிவிட என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க பாப்பா. ஆண்டவரே என்ன உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே குளிரா இருக்க நான் விரும்பல, வெது வெதுப்பா இருக்க விரும்பல. ஆவியிலே அனல் உள்ளவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு அனல் உள்ள வாழ்க்கை, ஒரு வைராக்கியத்தின் வாழ்க்கை தருவீராதே. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே ஊற்றுங்க. ஆண்டவரே ஒரு வைராக்கியத்தை ஊற்றுங்க, ஒரு அனலை ஊற்றுங்க. நான் வைராக்கியம் உள்ளவனா மாறணும். ஆண்டவரே அனல் உள்ளவனா மாறணும். என் வாழ்க்கையை மாத்திருங்க. ஆண்டவரே வெது வெதுப்பா இருக்க விரும்பல. ராகாதானா ராபா பாபா ஓ ராஷா காலா ராபா பாபா ஓ ராகாதானா ராபா பாபா ஓ ரிக்ஷா காலாரா ஓ ராதானா ராபா பா ஓ ரிக்ஷா காலா ராதானா ரா. ஏங்க, ஒப்பு கொடுத்தவங்க, மகிமை அடையும் நினைக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு கூட ஐக்கியப்படும்படி வசந்தபடி வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவங்க, தேவ ஜனங்களோடு கூட இயேசுவோடு பிதாவோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறோடு கூட ஐக்கியம் வைக்கும் நினைக்கிறவங்க சொல்லுங்க. இப்போ உமக்காகத்தானேயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா,
எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நேசித்த 3 வரை நாங்கள் தியானித்த ஆண்டவரே, சாலமோன் குளிராய் மாறிவிட்டான். ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் வெதுவெதுப்பாய் மாறிவிட்டான். யோவானோ ஆவிலே அனல் உள்ளவனாய் வைராக்கியம் உள்ளவனாய் மாறிவிட்டான். ஆண்டவரே, ஆவிலே அனலாயிருங்கள் என்று சொன்னீர். ஒன்னு குளிராயிரு, இல்லைன்னா அனலா மாறு. வெதுவெதுப்பா இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னீங்களே. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரையும் பாருங்க, எங்க வாழ்க்கை வெதுவெதுப்பா இருக்கக்கூடாது. ஆவிலே அனல் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு என்னை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் உண்டாகட்டும். எல்லா வசந்தும் கீழ்ப்படிந்து பிதாவோடும் குமாரனோடும் நாங்கள் ஐக்கியமடையட்டும். பிதாவோடும் குமாரனோடு கூட ஐக்கியப்படுகிற அளவுக்கு வசந்தின்படியே வாழ்கிறவர்களோடு கூட எங்கள் ஐக்கியம் இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை எங்களை அப்படியா நடத்துவீராக. இயேசு வரும்போது நாங்கள் ஆவிலே அனல் உள்ளவர்களாய் உம்மை சந்தித்து விட எனக்கு எங்களுக்கும் கிருபைதாங்க. வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.